அனைவருக்கும் வணக்கம் மக்களே. வெல்கம் டு வேலை டிஎன் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் ஃபாரஸ்ட் கார்டு ஆஃபீஸருக்கான கட் ஆஃப் மதிப்பெண் கேட்குறீங்க, குவாலிஃபிகேஷன்ஸ் கேட்குறீங்க. அதை பற்றின நிறைய டீட்டெயில்ஸ் தெரியலன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணதான் இருக்கேன். இதில் பாருங்கள், ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸை பொறுத்த வரைக்கும் குரூப் 4ல் கிட்டத்தட்ட 4 வகை, அதில் மூணு டிஃப்ரென்ஸ் பதவி வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஃபாரஸ்ட் கார்டு, ஓகேங்களா. ஃபாரஸ்ட் கார்டை பொறுத்த வரைக்கும் 77 வேக்கன்சிஸ் வெளியிட்டிருக்காங்க. அடுத்தது ஃபாரஸ்ட் கார்டு டிரைவிங் லைசன்ஸோட வச்சுருக்கிறதுக்கு 35 வேக்கன்சிஸ் விட்டுருக்காங்க. அடுத்தது ஃபாரஸ்ட் வாட்சர்ஸை பொறுத்த வரைக்கும் 121. அது கூடயே பாருங்கள், ட்ரைபல் யூத்ஸுக்காக அதில் 24 ஷெட்யூல் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது ட்ரைபல் யூத்ஸ்க்கு மட்டும். ஸோ இதில் கட் ஆஃப் மதிப்பெண் எவ்வளோ வரும்ன்ட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. ஆனால் கட் ஆஃபை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் நீங்கள் பார்க்கணும். ஏன்னா குவாலிஃபிகேஷன்ஸ் ரொம்ப மஸ்ட். இதுக்கு நிறைய பேருக்கு வேக்கன்சிஸில் கட் ஆஃப் இருக்கும், ஆனால் குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்காது, அவங்களுக்குலாம் கிடைக்கவே கிடைக்காது. ஸோ ஃபஸ்ட்டு கட் ஆஃபை பார்க்கறதுக்கு முன்னாடி குவாலிஃபிகேஷனை தெளிவாக இதில் பார்த்தா தான் நமக்கு எப்படி வேலை கிடைக்குன்றதே நமக்கு தெரியும். முதல்ல குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், இதில் 2 சர்டிஃபிகேட் ஃபஸ்ட்டு முக்கியமானது. ஃபஸ்ட்டு என்ன சர்டிஃபிகேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடற்தகுதி சர்டிஃபிகேட்டும் கண் பார்வை திறனுக்கான சர்டிஃபிகேட் ரெண்டுமே இந்த வேலைவாய்ப்புக்கு ஒரு முக்கியமான ஒரு சான்றிதழாக தேவைப்படுது, ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், உயரமும் மார்பு விரிந்த நிலையிலையும் 2க்கும் தகுதி இருக்குது. நீங்கள் ஒரு சாதாரண கேட்டகிரி, ஆண் கேட்டகிரியில் இருக்கீங்கன்னா 163 சென்டிமீட்டர் நீங்கள் ஹைட் இருக்கணும். இதுவே எஸ்டி பிரிவினராக இருந்தீங்கன்னா 152 போதுமானது. இதுவே பெண்களாக இருந்தீங்கன்னா 150 சென்டிமீட்டர் இருக்கணும். இதுவே எஸ்டி பிரிவினராக இருந்தீங்கன்னா 145 போதும். இதுவே 3ஆம் பாலினத்தினராக இருந்தாலும் இதுவே உங்களுக்கு தகுதி. அடுத்தது பாருங்கள், மார்பு விரியாத நிலையில் 79, விரிந்த நிலையில் 84 சென்டிமீட்டரும் இருக்கணும். இதுவே பெண்களுக்கு 74 சென்டிமீட்டரும் விரிந்த நிலையில் 79 சென்டிமீட்டர்னு இருக்கணும், ஓகேங்களா. இந்த குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கான்றதை நீங்கள் பார்க்கணும், ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு போகும்போது ஃபாரஸ்ட் கார்டை செலக்ட் பண்ணுறதா இருந்தீங்கன்னா நீங்கள் 12th முடிச்சிருக்கணும், அதுவும் சயின்ஸ் குரூப்போடு முடிச்சிருக்கணும், ஓகேங்களா. அப்படி முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாரஸ்ட் கார்டுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு ஓகே. இதுவே ஃபாரஸ்ட் டிரைவரை பாருங்கள், அதுக்கும் இதே தகுதி தான். 12ஆம் முடிச்சிருக்கணும், இதில் சயின்ஸ் வச்சுருக்கணும் நீங்கள் குரூப்பு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கணும். இந்த டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கிறது மட்டும் இல்லாமல் 3 வருஷத்துக்கான ஓட்டுநருக்கான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்னு நீங்கள் வச்சுருக்கணும். ஏதானும் ஒரு இடத்துல வேலை செஞ்சதுக்கான 3 வருட சர்டிஃபிகேட்ஸ் வச்சுருக்கணும். அது மட்டும் இல்லாமல் முக்கியமான ஒன்று, ஃபஸ்ட் எய்டு சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சுருக்கணும். இது எங்கே வாங்குறது அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. இது வாங்குறதுனால இது ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் மாதிரி தமிழக அரசால் நடத்தப்படுது. இந்த ஃபஸ்ட் எய்டு சர்டிஃபிகேட் நீங்கள் கண்டிப்பாக தமிழக அரசால் இந்த ட்ரைனிங் முடித்து வாங்கி வச்சுக்கணும். ஸோ நீங்கள் இதுவே ஃபாரஸ்ட் கார்டு டிரைவிங் பிரிவு எடுக்கிறதா இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 3 தகுதி கண்டிப்பாக இருக்கணும். இந்த 3 தகுதி பெரும்பாலான மக்கள்கிட்ட யார்கிட்டையும் இல்லை. ஒரு சில பேர்கிட்ட உடற்தகுதி இதற்கான படிப்பு இருந்தாலுமே இந்த டிரைவிங் லைசன்ஸ் இருக்கும், ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருக்காது. எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டே இருந்தாலும் இந்த ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் நிறைய பேர் எடுக்க மாட்டேறீங்க. ஸோ இதுக்கு பொறுத்த வரைக்கும் பாருங்கள், கட் ஆஃப் மதிப்பெண் ஏன் கம்மியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இதுதான். நீங்கள் ஒரு 110லேருந்து 120 எடுத்தாலே உங்களுக்கு இதுக்கு ஈஸியாக வேலை கிடைக்கும். ஆனால் நீங்கள் யாருமே இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வச்சுருக்க மாட்டீங்க. ஸோ அதனாலே இந்த வேலைவாய்ப்பு ரொம்பவே போட்டியும் கம்மியாக தான் இருக்குது. 1:3ன்ற அடிப்படையிலேயே தான் எடுக்கிறாங்க. ஆனால் அதுலேயுமே நிறைய பேருக்கு இதில் கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா இந்த குவாலிஃபிகேஷன் யார்கிட்டையும் இல்லை. அடுத்தது பாருங்கள், ஃபாரஸ்ட் வாட்சர்ஸை பார்த்தீங்கன்னா வெறும் 10ஆம் வகுப்பு இருந்தாலே போதுமானது. அடுத்தது ஃபாரஸ்ட் வாட்சர்ஸில் ட்ரைபல் யூத்ஸுக்குன்ட்டு ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி இருக்குது. இதில் ட்ரைபல் யூத்ஸ் மட்டும்தான், அந்த பிரிவினரை மட்டும்தான் இவங்க இதில் அலாட் பண்ணுவாங்க. ஏன்னா இது முழுக்க முழுக்க அவங்களுக்கான ஒரு இது.
ஸோ மற்றதெல்லாம் பாருங்கள், ஓபிசிபி மற்றதெல்லாம் ஜென்ரல் கேட்டகிரிக்கு 31%, அடுத்தது கம்யூனிக்கல் ரேங்கிங்கில் 69% வேலைவாய்ப்பு உண்டு. ஆனால் இந்த கடைசியில் இருக்கிறது வெறும் ட்ரைபல் யூத்ஸுக்கானது மட்டுமே தான் இது. ஓகேங்களா? இதில் அடுத்தது நீங்கள் இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ், உங்களோட ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் போன்ற அனைத்துமே முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வன பாதுகாப்பு, அதாவது தமிழக அரசு வன டிபார்ட்மெண்ட்டுக்கு விட்டுட்டு போய் விட்டுருவாங்க. ஸோ அடுத்தது கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு என்ரோல்மெண்ட் இருக்கும். உங்கள் சர்டிஃபிகேட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட என்ரோல்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் உடற்தகுதியை அவங்க நேராக ஆய்வு பண்ணுவாங்க. அதில் என்னென்ன போட்டி இருக்குன்னு பாருங்கள். ஒன்றுமே இல்லை, ரன்னிங் மட்டும்தான் இருக்கும். அதில் இதுவே நீங்கள் ஒரு மேல் கேண்டிடேட்ஸாக இருந்தீங்கன்னா 25 கிலோமீட்டரை 4 மணி நேரத்தில் முடிக்கிற மாதிரி இருக்கும். இதுவே நீங்கள் ஒரு பெண் கேட்டகிரியாக இருந்தீங்கன்னா 16 கிலோமீட்டர் 4 மணி நேரத்தில் நீங்கள் ஓடி முடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதையும் கடைசி கட்டத்தை இதையும் முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துடும். ஸோ ஃபாரஸ்ட் ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும் குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் இதுதான். நீங்கள் கட் ஆஃப்னு பெருசாக எதிர்பார்த்தீங்கன்னா பார்க்கும்பொழுது இதில் ஃபாரஸ்ட் வாட்சர்ஸுக்கு அதிகமாகவே இருக்கும். வருஷம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 135 இந்த வருஷத்துக்கு இருக்கும்ன்ட்டு எதிர்பார்க்கப்படுது. ஏன் அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 10th குவாலிஃபிகேஷன்ஸ் தான் இவங்களுக்கு முக்கியம். ஷெட்யூல்டு ட்ரைபர்ஸ் யூத் பொறுத்த வரைக்கும் நம்ம கணிக்க முடியாது, அவங்களுக்கு மட்டும்தான் இது. மற்றவங்களுக்கு யாருமே வந்து இது எலிஜிபிள் கிடையாது. ஸோ இது வந்து யாருக்கும் எலிஜிபிள் கிடையாது, அவங்களுக்கு மட்டும்தான். ஃபாரஸ்ட் கார்டை பொறுத்த வரைக்கும் 110 நமக்கு 110லேருந்து 115 பெரும்பாலானது. ஏன்னா உங்கள்கிட்ட எல்லா தகுதியும் இருந்தாலும் இந்த சர்டிஃபிகேட்ஸ் இருக்கிறதுன்றது நிறைய பேர்கிட்ட இல்லாததுனால இதுக்கு எப்பயுமே இந்த கட் ஆஃபே போதுமானது. ஆனால் கட் ஆஃபை விட இதுக்கு இந்த குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்ஸ் தான் மஸ்ட்டு. ஸோ யார் வந்து குவாலிஃபைடு சர்டிஃபிகேட்ஸ் வச்சுருக்கீங்களோ அவங்களுக்கே தான் இந்த வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்தது ஃபாரஸ்ட் கார்டை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், இதுக்கு கட் ஆஃப் வந்து 125லேருந்து 135 வரைக்குமே இருக்கும். ஓகேங்களா? இதில் ஆனால் 12th முடிச்சிருக்கணும், சயின்ஸ் குரூப் எடுத்திருக்கணும், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உடற்தகுதியும் இருக்கணும். ஓகேங்களா? இதெல்லாம் இருந்துச்சுன்னா இது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பட் இதில் வந்து ரொம்ப ரேரானது, நிறைய பேர் போட்டி இல்லாததுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபாரஸ்ட் கார்டு டிரைவிங் லைசன்ஸு வச்சுருக்க போஸ்டிங்க்கு, இந்த 35 போஸ்டிங்க்கு தான் கட் ஆஃப் ரொம்பவே கம்மியாக இருக்கும். இதுக்கு காரணம் நான் சொன்ன மாதிரி அந்த சர்டிஃபிகேட். அப்படி ஒரு வேளை உங்களால் இப்போ எடுக்க முடிஞ்சாலும் சீக்கிரமாக எடுத்து வச்சுக்கோங்க. இன்னும் நமக்கு ரிசல்ட் வர்றதுக்கு நேரம் நிறையாவே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து தான் உங்களுக்கு ஜென்ரலான ஃபாரஸ்ட் கார்டு ஆஃபீஸரும் கட் ஆஃபும் மற்றும் குவாலிஃபிகேஷன்ஸுக்கான சந்தேகங்கள் இதிலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைனாலும் திரும்பி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், அதுக்கு நம்ம ரிப்ளை பண்ணலாம். நன்றி, வணக்கம்.